இயேசுவே உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதிசயங்களின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஜீவிக்கிறவராகிய கர்த்தர் பரிசுத்தர். அதிசயங்களை செய்கிற கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர். மகத்துவங்களை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஜீவாதிபதியை எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற எங்கள் கர்த்தர் பரிசுத்தர். சாவாமை உள்ளவராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீதிபரராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அற்புதங்களின் நாயகராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். மகத்துவங்களின் நாயகராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை கரம்பிடித்து நடத்துகின்ற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை எல்லா விதமான மீறுதலுக்கு உட்படாதபடி எல்லா விதமான கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இரக்கங்களினாலும் தயவினாலும் எங்களை ஆட்கொள்ளுகிற எங்கள் பிதாவாகிய தேவன் பரிசுத்தர். எங்களோடு இருந்து எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை பாதுகாக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஜீவனுள்ளவராகிய எங்கள் தேவன் பரிசுத்தர். அதிசயங்களை நடப்பிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவராய் இருப்பதற்காக நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மரணத்தை ஜெயித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் ஆனார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கவும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை செய்யும்படியாக மரணத்தை உத்தரித்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஜீவாதிபதியாகிய உம்மை நாங்கள் தொழுது கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய எல்லா கனத்தை நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமமே சிறந்தது என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். எல்லா மீறுதல்களையும் எங்களுக்கு மன்னித்து எல்லா விதமான பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறதற்காக எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாக பரிசுத்தவான்களாக எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து ஏற்படுத்தினவரை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு ரட்சிக்கிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்துகிற உம்முடைய உள்ளம் நிறைந்த எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கும் மத்தியிலே சாட்சிகளாய் வைத்து நடத்துகிற உம்முடைய அனந்த கிருபையை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திர ஜெபத்தினால் கிருபை பெருகுகிறதே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஸ்தோத்திரங்களையும் எங்களுடைய துதி பலிகளையும் முகர்ந்து கொள்ளுகிற உம்முடைய அநாதி கிருபை நினைத்து மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை எல்லா விதத்திலும் இரக்கத்தையும் தயவையும் காண்பித்து நடத்தி வருகிற உம்முடைய மகிமையான கிருபைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கேட்கிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்க போகிற ஒவ்வொருவருக்கும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இதை 4 பகுதிகளாக பிரித்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த காலை வேளையிலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு கண்களை பிரகாசிப்பிக்கும்படியான கொஞ்ச நேரம் கிருபையை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த பகுதியை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து என்று பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பவுல் ஜெபிக்கிறார். பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நேற்றைய தினத்திலே நாம் எம்மாவூருக்கு போகிற சீசருடைய மனதையும் கண்களையும் திறந்ததை நாம் கேட்டோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கண்கள் திறக்கப்பட வேண்டும். நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களிலே கலிகம் இட்டு கொண்டு கண்கள் தூய்மையானவைகளாக நேர் பார்வை உள்ளவைகளாக, கண் மறைவு கட்டப்பட்ட குதிரைகள் எப்படி வாகனத்திலே பூட்டப்பட்டு ஓடுகிறதோ அதே போலவே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருக்காக ஓடுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தருளும்படியாக
நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46, 47, 48, 49, 50, 51, 52 இந்த வசனங்களிலே ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் சிந்திக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எடுத்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பார்வை விழி இழந்தவனுடைய பெயர் பர்த்திமேயு. பர்த்திமேயு என்று மாத்திரம் சொல்லாமல் அவனை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு, சன் ஆப் திமேயுஸ், பர்த்திமேய். இந்த பர்த்திமேயு வழி அருகே உட்கார்ந்து யாசம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த பர்த்திமேயுவை தேவனுடைய வசனம் சொல்லுகிறது தெளிவாக. இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கேள்வி படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கேள்வி யாரெல்லாம் படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் மிகுந்த நன்மைகள் உள்ளவர்களாக மாறுகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கேள்விப்படுகிற அனுபவம் நமக்கு மிகவும் முக்கியமாயிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேரு கேள்வி படுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், கேள்விப்படுகிறவர்கள் கண்டிப்பாக குணப்படுவார்கள். கேள்விப்படுகிறவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழும். அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்டால் அந்த கேள்வி உள்வாங்கினால் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். இந்த பர்த்திமேயு என்கிற இந்த பார்வை இழந்தவன் தனக்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவன் போகிற வருகிறவர்களிடத்திலே கேட்கிறான். அம்மா, எனக்கு கண் தெரியாது, நான் பார்வை இல்லாதவன், பிறப்பிலேயே நான் பார்வை இல்லாதவனாக பிறந்தேன், உங்க கையில கிடைச்சத எனக்கு கொடுங்க, 5 10 கொடுங்கன்னு கேட்பான். இந்த மனிதன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறதற்கு முன்னாடி அவன் இயேசுவினுடைய காரியங்களை குறித்து இயேசு யார் என்பதை அறிந்திராவிட்டால் தாவீதின் குமாரனே என்று அழைக்க முடியும். ஆகவே இயேசுவை குறித்து எரிகோவுக்கு போகிற வழி அண்டையில உட்கார்ந்து போகிற வருகிற ஒவ்வொரு இடத்திலேயும் யாசம் கேட்கிறான் என்றால் கவனிக்க வேண்டும். எரிகோ பட்டணம் ஒன்று, அது டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. ஏனென்றால் யோசுவா எரிகோவை துதியினாலே இடித்தான். அதை எவன் எழுந்து கட்டுகிறானோ அவனுடைய தலைச்சன் பிள்ளை காவு கொடுக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறார். அது வேதத்திலே அந்த எரிகோவை குறித்து நடந்திருக்கிறது. எரிகோவை கட்டின ஒருவன் வேதத்திலே இருக்கிறான். அந்த எரிகோ பட்டணத்தை அவன் கட்டுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே எரிகோ பட்டணத்தை யோசுவா துதியினாலே இடித்து போட்டான் என்று நம்ம வேதத்திலே படிக்கிறோம். யோசுவா 7 நாள் சுற்றி வந்து அந்த எரிகோவை பார்த்து ஜெபித்து துதித்து அதை உடைத்து போடுகிறான். இந்த எரிகோவை அவன் கட்டுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்றும் வேதத்திலே அவன் சொல்லி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எரிகோவை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். அது முற்றிலும் இடிந்து விழுகிறது. பாருங்க, யோசுவா 6:26 இப்படியாய் சொல்லுகிறார். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினார். அப்படி என்றால் இந்த எரிகோ பட்டணம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். அது வரலாறு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வரலாற்றிலே அந்த எரிகோ ஒரு யோசுவா சபித்த பட்டணமாயிருந்தாலும் ஒருவேளை அது டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல பார்வை இழந்தவர்கள், உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நிறைய ஆலயங்களிலே
அது எந்த ஆலயங்களா இருந்தாலும் இப்படி தங்களால் இயலாதவர்கள் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த எரிகோவுக்கு ஒரு ஸ்பெஷல், அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அந்த எரிகோவுக்கு வருகிற வழியிலே இன்னும் 2 பார்வையிழந்தவர்களையும் இயேசு கண்களை திறக்கிறதை பார்க்க, இன்னொருவனை கண்களிலே உமிழ்ந்து சேருண்டாக்கி பூசி சீலோவான் குளத்திலே கழுவும்படி அனுப்புகிறதையும் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாளை கவனிக்கலாம். இன்றைக்கு பாருங்க, 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது சேகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாப் உடைய காலத்திலே இது நடந்திருக்கிறது. எசபேல் ஆகாப் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் காலத்தில். அப்போ இது கண்டிப்பா டூரிஸ்ட் பிளேஸ் தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்கணும். இவன் யாசம் கேட்டு வாங்குகிற பணத்திலே இவனுக்கு பின்னாடி இருக்கிற அநேகர் பிழைத்து கொண்டு வந்தார். அப்படித்தானே நடக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போய், அதாவது களவாய் திருடி கொண்டு போய் அவனுடைய கண்களை கெடுத்து அவர்களுடைய உறுப்பை எடுத்துவிட்டு இப்படி யாசம் எடுக்க வைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு மாபியா கும்பல் செயல்படுகிறார்கள் என்று நியூஸ் வாயிலாக கூட நான் கேட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த மனிதன் இயேசுவை குறித்து கேள்விப்படாவிட்டால் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டிருக்க முடியாது. அப்படி என்றால் இந்த மனிதனுக்கு வரலாறு தெரிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவார் என்று தெரிந்திருக்கிறது. அவர் அற்புத அடையாளங்களை செய்வார், முடவர்களை நடக்க வைப்பார், குருடர்களை பார்வை அடைய வைப்பார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. இந்த நேரத்திலே இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் ஜனக்கூட்டத்தின் சத்தத்தை கேட்கத்தான் முடியும், ஆனால் பார்க்க முடியும். அந்த நேரத்திலேதான் மற்றவர்களிடத்திலே வினவி இருப்பான், என்ன இந்த மாதிரி சந்தடியா இருக்குது, இயேசு வருகிறார். இந்த இயேசு வருகிறார் என்று அந்த பட்டணத்திலே அந்த வழி அருகே உட்கார்ந்தவர்கள் கேட்டிருந்தாலும், நான் இந்த காலை வேளையிலே சொல்லுகிற காரியம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அன்றைக்கு அந்த பத்திமையுடைய கண்களை திறக்கும்படி அந்த வழியாய் வந்த இயேசு இனி அவர் வரப்போகிற போது அவருடைய சம்பத்தை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். அவருடைய சம்பத்து எது என்று கேட்டால் நீங்களும் நானும் தான் அவருடைய சம்பத். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரத்தினாலே அவரை கனம் பண்ணுங்கள், உங்கள் ஆவியினாலே கனம் பண்ணுங்கள், உங்கள் ஆத்துமாவிலே கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர்
6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 20 வாசிமா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படியானால் நாம் இன்று கேள்விப்படுகிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கமிங் சூன். ஆகவே இதை நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து எப்படி வருவாராம்? திருடனை போல வருவார். இந்த பர்த்திமேயு குருடனிடத்திலே வரும்போது ஜனங்களோடு அவர் எப்படி வந்தாரோ அதே போலவே இயேசு வரும்போதும் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார் என்று சொல்லுகிறது. அவருக்குள் மரித்தவர்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து அவரை தரிசிப்பார்கள். அவர்களோடு கூட அவரும் வருவார். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எழுந்து இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்து அவரோடு சேர்க்கப்படுவோம். பின்பு சிங்காசனம், நியாயாசனம் வைக்கப்பட்டிருக்கும். தேவன் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக எருசலேமிலே அரசனாக வீட்டிருந்து எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். எப்படி அடகு வைத்த பொருளை அசலும் வட்டியும் கட்டி மீட்கிறோமோ அதே போலவேதான் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார். பிசாசின் வல்லமைகளை முறியடித்து அவனுடைய அடிமைத்தனத்திற்குள்ளான நம்மை அவர் இரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். அவர் இந்த பூமியிலே இரத்தத்தை சிந்தினது முதலாவது எதற்காக என்றால், தம்முடையவர்களை மீட்கும் பொருளாக கொடுப்பதற்கு என்று அநேகர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவிக்குரிய அறிவின்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட முதல் நோக்கம் பிசாசினாலே வந்த மரணத்தை, ஏவாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, உனக்கும் ஏவாள் பழம் சாப்பிட்டு பாவம் செய்தபோது அவள் கர்ப்ப வேதனையை அதிகமாக்கி வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். தன்னை வஞ்சித்த, ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்துக்கிட்ட சொல்றார், உன் வித்துக்கும் இதோ நீ வஞ்சித்தாயே இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்கு. அதன்படிதான் ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து, அவருக்கும் சாத்தானுக்கும் பகை. சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்முடைய சமாதானத்தை திருடி, நிம்மதியை திருடி, சந்தோஷத்தை திருடி, நம்முடைய பரிசுத்தத்தை திருடி, எல்லாவற்றையும் திரிந்து நம்மை அழிக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் முடிவு நியாயப்பிரமாணம். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான காரியத்திலே இயேசு முதலாவது மரித்தது, இரத்தத்தை சிந்தினது எதற்காக என்றால்,
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளா இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக பிசாசை மரணத்தினாலே ஜெயித்தார். அவர் சிந்திய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். அப்படி என்றால் இதுல ஒரு பொருள் அடங்கி இருக்கு. பிசாசினால் ஈர்க்கப்பட்டு அவனாலே பாவம் செய்ய தூண்டப்பட்டு பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற நம்மை இயேசு மீட்டார். ஆகவே நமக்கு கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிற நாம் என்ன அழகா சொல்றார் பாருங்க, நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எதெல்லாம் மகிமைப்படுத்தணும்? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த. ஆவி மாம்சத்தோடு போராடுகிறது, மாம்சம் ஆவியோடு போராடுகிறது என்று கலாத்தியர்ல நாம் படிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் எப்படியாய் சொல்லுகிறார்? 5ஆம் அதிகாரத்திலே 15, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று ஒரு பெரிய பட்டியலை சொல்லிட்டு 24வது வசனத்திலே சொல்றார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆகவே ஒன்று, இந்த பர்த்திமேயு பார்வை இழந்தவனாய் பிறந்தது அவனுடைய பாவமும் அல்ல, மூதாதையருடைய சாபமும் அல்ல, தேவனுடைய வல்லமை அவனிடத்திலே விளங்கும்படிக்கு தேவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அப்படி என்றால் அவன் காலத்திலே எத்தனையோ பார்வை இல்லாதவர்கள் இருந்தார்களே, அவர்களை எல்லாம் இயேசு குணமாக்கினாரா என்றால் தெரியாது. தம்மிடத்திலே வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னவர் அவரிடத்துல வந்த யாவரையும் அவர் குணமாக்கி அற்புதம் செய்கிறார். இந்த பர்த்திமேயு குருடனை வச்சு சம்பாத்தியம் பண்ணி அவன் குடும்பமே வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் கடைகள்ல வந்து காசு யாசம் பண்ணுகிற ஒரு குரூப் இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சகோதரிய கூப்பிட்டு நான் கேட்டேன், நான் ஒரு பாஸ்டரு, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், ஏன் நீங்க வியாழக்கிழமை மாத்திரம் குறிப்பிட்டு வர்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு நாளும் போவாங்க. இப்படி உறுப்புகள் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாள், பார்வை இல்லாதவங்க ஒரு நாள், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும், தொழு நோயாளிகள் ஒரு நாள், இப்படி அந்தந்த நாள்ல வருவாங்க. சில குறிப்பிட்ட நாட்கள்ல போறத கடைக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நாங்க வியாழக்கிழமை வரோம். உங்களுக்கு என்னமா பாதிப்புன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு அவங்க வயிற்று மேல இருந்த துணியை விலக்கி காட்டினாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1.5 சான் பகுதி அளவுக்கு தையல் போடப்பட்டிருக்கு. இப்போ அவங்க கேட்டாங்க,
என்னால எந்த வேலையும் குனிஞ்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. பிறகு நான் அவங்க கையில ஒரு 50 ரூபாய் கொடுத்து மத்தியானம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி இருக்கிறான். ஆனா இந்த பர்த்திமேயை வச்சு ஒரு ஃபேமிலியா ரன் ஆகும். இந்த அம்மா கிட்டையும் கேட்டேன், நீங்க எடுக்கிற காசெல்லாம் என்ன பண்றீங்க? ஐயா, எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான் ஐயா, பயங்கரமான குடிக்காரன். என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க எங்களை கவனிக்கிறது இல்லை. நான் கொண்டு போற காசுல என் புருஷன் குடிக்கிறான், அவனுக்கு வாங்கி கொடுக்கறேன், சாப்பாடு போடுறேன், எல்லாம் பண்றேன். ஏன்னா எனக்கு ஒரு துணையாக அவன் இருக்கிறான். குடிக்காரனோ நல்லவனோ கெட்டவனோ எனக்கு துணையா இருக்கிறான். பிறகுதான் அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரையும் மாற்றுவாருன்னு. சரிங்க ஐயா, நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு கையில காசு கொடுத்துட்டு வந்தேன். இப்படி யாசம் வாங்குகிறவர்களுக்கு பின்னாலே நிறைய பேர் இருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு மனுஷி திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல மனுஷி மரித்து போயிட்டான், யாரும் இல்லை. அத காவல்துறைக்கு அறிவித்த போது அவங்க வந்து செக் பண்ண போது அந்த அம்மாவுடைய மடியிலே ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணக்கட்டுகளை எடுத்தார். இப்படி ஒரு குரூப் இருக்கிறார். ஆனா இந்த பர்த்திமேயு என்கிற இந்த மனுஷனை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவாலே செய்ய முடியாத ஒரு அற்புதம் கூட இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில இந்த பர்த்திமேயுவை தனிப்பட்ட எனக்கும் என் குடும்பத்திற்கும் சபைக்கும் அடையாளமாக வைத்து நான் இப்பொழுது பேசுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தனிப்பட்ட விதத்திலே புறக்கண்கள் நன்றாக தெரிந்தாலும் அநேக நேரங்களிலே உள்ளான மனுஷன்ல இருக்கிற அந்த அகக்கண்கள் சில நேரம் பல்ச்சன்னு தெரியும், சில நேரம் மங்களா தெரியும், சில நேரம் தெரியும். அப்படி என்றால் என்னுடைய ஆவியிலே சிலதை நிதானிக்கிறேன், சிலதை நிதானிக்க முடியவில்லை. இந்த ஆவி எனக்குள் இருந்து தெளிவாய் பார்க்க கூடாதபடி இந்த சரீரம் என்னுடைய உள்ளான மனுஷனோடு போராடுகிறது. என் உள்ளான மனுஷன் இந்த சரீரத்தோடு போராடுகிறது. இதை நம்ம உன்னிப்பா கவனிக்க. இந்த சரீர மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரத்திலே என்னென்ன அவயவங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆவியோடு போராடும். இந்த சரீரத்தோடு இசைந்திருப்பதுதான் ஆத்தும், அதாவது டிசையர், ரியலைஸ், மைண்ட். இது இந்த சரீரத்தோடு இருக்கிறது. இந்த ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ஆத்தும ரட்சிப்புக்காக தான் நமக்குள்ள இருக்கிற ஆவி ஏங்க வேண்டும், தியங்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், சங்கீதம் 42, என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முடிந்தவங்க எடுத்து வாசிக்கலாம். ஆமா, அங்க என்னென்ற இடத்துல என் பேரை வச்சு படிப்பேன். டைட்டஸ் ஐ மோகனின் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய். 5வது வசனம். தேவனை நோக்கி காத்திரு,
நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு 42ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம் சொல்றார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்து. இங்க நம்ம பார்க்கிறோம் 5வது வசனத்திலே அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்னு சொல்றேன். இந்த வசனத்துல பார்க்கிறோம், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்க 2 வசனத்துக்கு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்திலிருந்து வரக்கூடிய ரட்சிப்பை அனுதினமும் நான் ருசிக்கும்படி, அனுதினமும் அவரோடு வாழும்படி இன்னும் அவரை நான் துதிப்பேன். இது அந்த வார்த்தையினுடைய பொருள். 11வது வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், என் ஆத்துமாவே, ரட்சிப்படைந்திருக்கிற என் ஆத்துமாவே, மீட்படைந்திருக்கிற என் ஆத்துமாவே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிற என் ஆத்துமாவே, என் ஆவியோடு கூட இசைந்திருக்கிற என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? பாருங்க, எனக்குள் ஏன் நீ தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. 2 காரியங்களும் காத்திரு சொல்லுது. ஆனால் இந்த 11ஆம் வசனம், என் முகத்திற்கு ரட்சிப்போம், என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு ரட்சிப்பு, என் தேவனமானவரை. என் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பும், என் முகத்துக்கு ரட்சிப்பை அளிக்கக்கூடிய, முகத்தை பிரகாசிப்பிக்க வைக்கக்கூடிய என் தேவனை இன்னும் நான் துதிப்பேன். இதுதான் எங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இந்த பர்த்திமேயு சத்தமிட்டு கூப்பிட்டது தன் ஆத்தும ரட்சிப்புக்காக. 2வது சத்தமாய் கூப்பிட்டது, அவரை காணாவிட்டால் என் ஆவி எனக்குள்ளே கலங்கும், எனக்குள்ளே திழங்கும், திகிலடையும். நான் அவரை பார்க்க வேண்டும், எப்படியாவது பார்வை அடைய வேண்டும். என் இயேசுவாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவன் கூப்பிடுகிறான். முதலில் கூப்பிட்டது தனக்கு ரட்சிப்பு எப்படியாவது கிடைக்க வேண்டும். 2வது கூப்பிட்டது என் முகத்துக்கு ரட்சிப்பை அளிக்கக்கூடிய, என் முகத்தில் இருக்கிற அந்த வாய், மூக்கு, காது, கண்ணு, இதுக்கெல்லாம் ரட்சிப்பை அடையக்கூடிய அவரை நான் பார்க்க வேண்டும். என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் 5 அமைப்புகளை கொண்டது. மெய், வாய், கண், மூக்கு, காது. இந்த 5 அவயவங்கள் தான் சரீரம். இந்த 5 அவயவங்களையும் ரட்சிக்க 5 காயங்களை ஏற்ற இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு எனக்கு வேணும். ஆகவேதான் அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்க வந்தவங்க அவரை அதட்டனாங்க, ஆனா அவர் சத்தமா கூப்பி. இப்ப அவர் காதுகள்ல போய் விழுகிறது. நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்காக, நம்முடைய ஆவியின் விடுதலைக்காக நாம் சத்தமிட்டு கூப்பிடும் போது நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படாது. உள்ளுக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாம் வெளியே. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல சத்தமிட்டு கூப்பிடு. உன் வாயில எக்காலத்தை வை. ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடணும். சில நேரத்திலே, சில இடங்களிலே மௌனமாய் கூப்பிடு. அன்னால் இருதயத்திலே பேசி, அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து. அதேதாங்க பிரியமானவர்களே,
இந்த பர்த்திமேயுவை கண்களை திறக்கும் போது சேறு உண்டாக்கல, கழுவ சொல்லல, எதையும் பண்ண சொல்லல, ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறார். அழகா அந்த வசனத்துல வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Following to Jesus. இயேசுவுக்கு பின் சென்றான். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு கையிலே உலகத்தையும் ஒரு கையிலே இயேசுவையும் பிடித்து கொண்டு நடக்கலாம் என்றால் அது இயலாத காரியம். அப்பதான் என் ஆத்துமா கலங்கும், என் ஆவி எனக்குள்ளே தியங்கும். அப்போ அதுக்கு டெலிவரன்ஸ் வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் எரேமியா 33:3 வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 91:14 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பு. நமக்கு ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் ரட்சிப்பு நம்மை விட்டு ஒழிந்து போக. பர்த்திமேயுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் இயேசுவை கண்டானா இல்லையா என்று சொல்லப்படல, பார்வை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வை அடைந்தவன் கண்டிப்பா இயேசுவை நோக்கி பார்த்தான், இயேசுவை தரிசித்திருப்பான், இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். அப்படி என்றால் பார்வை அடைந்து இயேசுவையும் பார்க்கிறான், அவரோடு போகிற கூட்டத்தையும் பார்க்கிறான், இயேசுவை பின்பற்றுகிறான். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு இடம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொண்டு, எந்த சூழ்நிலையிலும் நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், சுகம் இருக்கலாம், சமாதானம் இருக்கலாம், நிம்மதி இருக்கலாம், எல்லாமே மாறி மாறி வரும். அதனால துவர்ப்பு நமக்கு ரொம்ப முக்கியம், கசப்பு ரொம்ப முக்கியம், புளிப்பும் ரொம்ப முக்கியம், இனிப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய சரீரம். ஆகவே நம்முடைய நாக்குக்கு எல்லா உணர்வுகள் தெரிகிறது போல நம்முடைய ஆத்மாவுக்கு தெரிய வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் கண்கள் திறக்கப்பட்டு எந்த சூழ்நிலையும் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து நாம் எழும்பி ஓட வேண்டும். யார் அதட்டினாலும், யார் எது சொன்னாலும், எனக்கு என் லக்கு இயேசுவை நோக்கிதான், லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று ஃபாதர் பாடியிருப்பார். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறே, லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறே, என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் ஓடுகிறேன். இந்த பாட்டு எனக்கு முழுசா தெரியல, ஆனாலும் பாடணும்னு தோணுச்சு, பாடினேன். இதுல குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. வசனத்தை நான் பின்பற்றேன். உடனே சொல்லுவாங்க பாட தெரியாது, எதுக்கு பாடணும்னு. கருத்துக்காக அதை பாடிக்கான். லக்கை நோக்கி தொடர வேண்டும். அப்படி தொடரும் போது நம்முடைய ஆத்தும மீட்பு நமக்கும் அருமையாயிருக்கிறது, நம்முடைய குடும்பத்துக்கும் அருமையாயிருக்கிறது, சபைக்கும் அருமையாயிருக்கிறது, பரலோகத்திற்கும் அருமையாயிருக்கிறது என்று பர்த்திமேயுவை போல பார்வை அடைந்தவர்களாய் இந்த நாளில் இயேசுவை பின்பற்ற நாம் தீர்மானிக்கலாம். அப்படியே நம்முடைய வலது கரத்தை தலைமேல் வைத்து ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் செய்யலாம்.
நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி என் ஆவி ஆத்தும சரீரத்தை தாழ்த்துகிறேன். ஆவியானவரே, என் ஆத்துமா கலங்காமல், என் ஆத்துமா திகழாமல், என் ஆவி திகிலடையாமல் இருக்கத்தக்கதாக நாங்களும் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்ற உதவி செய்யும். பத்திமேயு என்கிற அந்த பார்வை இழந்தவன் மேலே இருந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை தூக்கி எறிந்து அந்த வேஷத்தை களைந்து இயேசுவை பின்பற்றினது போல நாங்களும் இன்னும் எங்களில் நிறைய வேஷங்கள் இருக்கிறது, துவேஷங்கள் இருக்கிறது, தூஷணங்கள் இருக்கிறது. அவைகளை களைந்து விட்டு உம்மை பின்பற்றுகிற கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,